தமிழ்நாடு சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்பட்ட பட்ஜெட் மீதான விவாதம் இன்று தொடங்குகிறது. உறுப்பினர்களின் விவாதங்களுக்கு 12ஆம் தேதி அமைச்சர் பதிலளிக்கிறார். மேலும் தமிழ்நாட்டிற்கு உரிய நிதி பகிர்வை உறுதி செய்ய மத்திய அரசை வலியுறுத்தி சட்டமன்றத்தில் இன்று தனி தீர்மானத்தை நிதியமைச்சர் மரிய வில்சன் முன்மொழிவார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய கைத்தறி நாளை முன்னிட்டு சென்னையில் வெற்றித்தறி விற்பனை நிலையம் மற்றும் மின் வணிக தளத்தை முதலமைச்சர் ஜோசப் விஜய் இன்று தொடங்கி வைக்கிறார். கலைவாண அரங்கில் நடைபெறும் நிகழ்ச்சியில் கைத்தறி பொருட்கள் கண்காட்சியை பார்வையிடும் அவர் சிறந்த நெசவாளர்கள் மற்றும் வடிவமைப்பாளர்களுக்கு விருதுகளையும் வழங்க உள்ளார். சென்னை சேப்பாக்கம் கலைவாண அரங்கத்தின் கூட்டரங்கில் தொகுதி மறுவரையறை குறித்த ஆலோசனை நாளை நடைபெற உள்ள நிலையில் தமிழக எம்பிக்களுக்கு முதலமைச்சர் விஜய் திடீர் அழைப்பு விடுத்திருக்கிறார். தமிழ்நாட்டிற்கு ஏற்படும் பாதிப்புகள் குறித்து கலந்தாலோசிக்க திமுக, அதிமுக உள்ளிட்ட கட்சிகளின் மக்களவை மற்றும் மாநிலங்களவை எம்பிக்களுக்கு அவர் அழைப்பு விடுத்திருக்கிறார். கோதாவரி காவிரி குண்டாறு இணைப்பு திட்டத்தை விரைவாக செயல்படுத்த வலியுறுத்தி முதலமைச்சர் விஜய் பிரதமர் மோடிக்கு கடிதம் எழுதியுள்ளார். புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம், விருதுநகரில் கடுமையான நீர் பற்றாக்குறை என குறிப்பிட்டுள்ள அவர் நீர் தேவைகளை பூர்த்தி செய்ய ஆறுகள் இணைப்பு திட்டத்தை செயல்படுத்துவது அவசியம் என தெரிவித்துள்ளார். சென்னை காமராஜர் சாலை, புனித ஜார்ஜ் கோட்டை உள்ளிட்ட இடங்களில் 3 நாட்களுக்கு போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. வரும் 15ஆம் தேதி சுதந்திர தின விழா கொண்டாடப்படுவதை முன்னிட்டு காமராஜர் சாலையில் 3 நாட்களுக்கு அணிவகுப்பு ஒத்திகை நடைபெறுகிறது. இதனையொட்டி மாநகர போக்குவரத்து போலீசார் போக்குவரத்தை மாற்றம் செய்து அறிவித்துள்ளனர். வீடு தேடி மதுபானம் வரும் என்று சொல்வது தவறு. ஆன்லைன் மூலம் பணம் செலுத்தி அதற்கான ரசீதை கடையில் வந்து காட்டினால்தான் மதுபானம் வழங்கப்படும் என அமைச்சர் விக்னேஷ் தெரிவித்துள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் மது பாட்டிலுக்கு கூடுதலாக 10 ரூபாய் பெறுவதை தடுப்பதற்காகவே புதிய திட்டம் கொண்டு வந்துள்ளதாக தெரிவித்தார். ஆட்சி மாறும்போது மக்களுக்கு பயனுள்ள நல்ல திட்டங்களை தொடர்வது வழக்கம்தான் என அமைச்சர் நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். திட்டங்களுக்கு ஸ்டிக்கர் ஒட்டியுள்ளதாக எதிர்க்கட்சியினர் விமர்சனம் செய்திருந்ததற்கு பதிலளித்த அவர் கடந்த ஆட்சியாளர்கள் பொதுத்துறை நிறுவனங்களை மூடும் அளவிற்கு நிதி நிலைமையை மோசமாக விட்டு சென்றதாக அவர் குற்றம் சாட்டினார். பரந்தூர் விமான நிலைய திட்டத்தை திரும்ப பெறுவது, மாற்றுவது அல்லது கைவிடுவது தொடர்பாக தமிழக அரசிடமிருந்து எந்தவொரு கோரிக்கையும் இதுவரை வரவில்லை என மக்களவையில் திமுக எம்பி தயாநிதி மாறன் எழுப்பிய கேள்விக்கு மத்திய அரசு பதில் அளித்துள்ளது. நிலம் கையகப்படுத்துதல் மற்றும் நிதி நிறைவு ஆகியவற்றை பொறுத்தே கட்டுமான காலக்கெடு அமையும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. முதலமைச்சர் விஜயின் உச்சிக்குளிர பாராட்டு மழை பொழிய பயன்பட்டதுதான் இந்த வேளாண் பட்ஜெட் என திமுக தலைவர் மு க ஸ்டாலின் விமர்சனம் செய்துள்ளார். திமுக அரசின் திட்டங்கள் மீது வெற்றி என்ற லேபிளை ஒட்டினால் வேலை முடிந்தது என தாவேக அரசு நினைக்கிறதா என கேள்வி எழுப்பியதோடு டெல்டா உழவர்களுக்கு எதுவுமில்லாத வெற்று பட்ஜெட்டாக உள்ளது என அவர் தனது எக்ஸ் பக்கத்தில் குற்றம் சாட்டினார். தாவேக அரசின் முதல் பட்ஜெட்டுக்கு 0 மதிப்பெண்கள் தான் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம் செய்துள்ளார். செய்தியாளர்களை சந்தித்த அவர் தமிழக வேளாண் பட்ஜெட்டில் ஏமாற்றம் மட்டுமே மிஞ்சி இருப்பதாகவும் விவசாயிகளுக்கு பலன் அளிக்கக்கூடிய எந்த திட்டமும் பட்ஜெட்டில் இடம்பெறவில்லை எனவும் கூறியுள்ளார். கொள்முதல் விலை, பயிர்க்கடன் அறிவிப்பு இல்லாத நிலையில் நோக்கத்தை நிறைவேற்றாத வேளாண் பட்ஜெட் என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் விமர்சனம் செய்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கடந்த பட்ஜெட்டை காட்டிலும் தாவேகாவின் பட்ஜெட்டில் 470.92 கோடி ரூபாய் அளவிற்கு நிதி குறைக்கப்பட்டுள்ளதாக அவர் குற்றம் சாட்டினார். தமிழ்நாட்டின் வேளாண் பட்ஜெட் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யவில்லை என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் வீரபாண்டியன் தெரிவித்தார். சிறு குறு நிறுவனங்கள் தொடர்பாக ஆழமாக சிந்தித்து பட்ஜெட்டை வழங்க வேண்டும் எனவும் விவசாய கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்து வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளார். பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட தமிழ்நாடு பட்ஜெட் ஏமாற்றம் அளித்ததாக பாஜக மூத்த தலைவர் தமிழிசை விமர்சித்திருக்கிறார். சென்னையில் நடைபெற்ற செய் செய்யாதே திரைப்பட இசை வெளியீட்டு விழாவில் பங்கேற்ற அவர் பெண்களை யார் இழிவுபடுத்தினாலும் மன்னிப்பு கிடையாது என்பதை சமீபத்திய சட்ட நடவடிக்கைகள் வலியுறுத்துவதாக தெரிவித்திருக்கிறார். தமிழக வெற்றி கழகத்தில் இணையும் திட்டம் எதுவும் இல்லை என்று முன்னாள் அமைச்சரும் அதிமுக அதிருப்தி அணியைச் சேர்ந்தவருமான SP வேலுமணி திட்டவட்டமாக தெரிவித்தார். அதிமுகவில் தொடர்ந்து செயல்பட்டு வருவதாகவும் வதந்திக்கு SP வேலுமணி முற்றுப்புள்ளி வைத்தார்.
சைவ வைணவ சமயங்கள் மற்றும் பெண்களை தொடர்புபடுத்தி சர்ச்சையாக பேசியதாக தொடரப்பட்ட வழக்கில் முன்னாள் திமுக அமைச்சர் பொன்முடிக்கு எதிராக பிடிவாரண்டை பிறப்பித்து சென்னை ஜார்ஜ் டவுன் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மேலும் பொன்முடியை செப்டம்பர் 2ஆம் தேதிக்குள் கைது செய்து ஆஜர்படுத்தும்படி காவல்துறைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. ஆக்ரா ரயில் நிலையத்தில் சென்னை டெல்லி தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ் ரயிலில் சூட்கேஸுக்குள் மனித உடல் பாகங்கள் கண்டெடுக்கப்பட்ட சம்பவம் பகீர் கிளப்பியிருக்கிறது. சூட்கேஸில் சென்னையின் பிரபல ஜவுளிக்கடை கவர்கள் மற்றும் பில்கள் கிடைத்ததை தொடர்ந்து உத்தரப்பிரதேச ஜிஆர்பி அதிகாரிகள் தமிழ்நாடு போலீசாரோடு இணைந்து சென்னையில் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி மேட்டுப்பாளையத்தில் கனமழையால் தொழிற்சாலையின் சுற்றுச்சுவர் இடிந்து விழுந்த விபத்தில் கண்ணாமணி என்ற 80 வயது முதியவர் உயிரிழந்தார். மழைக்கு ஒதுங்கி நின்றபோது ஏற்பட்ட இந்த விபத்தில் இடிபாடுகள் சிக்கிய 2 பெண்கள் உயிரோடு மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். சம்பவ இடத்தை முதலமைச்சர் ரங்கசாமி நேரில் ஆய்வு செய்தார். கோவை, தேனி மாவட்ட மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரியில் இன்று இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. நாளை மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் மிதமான மழையும், தமிழகம், புதுவை, காரைக்காலில் ஓரிரு இடங்களில் இடி, மின்னலுடன் லேசான மழையும் பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மெட்ரோ ரயில் 2ஆம் கட்ட திட்டப்பணிகள் 54.62% நிறைவு பெற்றுள்ளதாக மத்திய அரசு தகவல் தெரிவித்துள்ளது. மக்களவையில் திமுக எம்பி தமிழச்சி தங்கப்பாண்டியன் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்துள்ள மத்திய வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற விவகாரத்துறை இணையமைச்சர் தோகன் சாஹூ, இந்த திட்டத்திற்கு 63,246 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக கூறியிருக்கிறார். இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு நேற்று பிரதமர் மோடியுடன் தொலைபேசியில் பேச்சுவார்த்தை நடத்தினார். அப்போது மேற்காசியாவின் தற்போதைய சூழல் குறித்து இரு தலைவர்களும் கருத்துக்களை பரிமாறிக்கொண்டனர். மேலும் இரு நாடுகளுக்கும் இடையிலான பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவதற்கான உறுதியை இரு தலைவர்களும் மீண்டும் உறுதிப்படுத்தினர். தேசிய கைத்தறி தினத்தை முன்னிட்டு இந்திய கைத்தறித்துறைக்கு ஆதரவு அளிக்க அனைவரும் குறைந்தது ஒரு கைத்தறி பொருளையாவது வாங்குமாறு பிரதமர் மோடி வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். மேலும் அந்த கைத்தறி பொருளுடன் ஒரு வீடியோ எடுத்து சமூக வலைதளங்களில் பகிர்ந்து மற்றவர்களையும் கைத்தறி நெசவாளர்களுக்கு ஆதரவளிக்க ஊக்குவிக்குமாறு அவர் கேட்டுக்கொண்டார். ஜார்க்கண்ட் மாநிலம் ராஞ்சியில் அரசு பணியாளர் தேர்வுகளில் முறைகேடு நடந்ததாக குற்றம் சாட்டி போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள இளைஞர்களுக்கு காங்கிரஸ் ஆதரவு தெரிவித்துள்ளது. மாணவர்கள் கூறும் கோரிக்கைகளை மத்திய அரசு, ஜார்க்கண்ட் அரசு உள்ளிட்ட அனைத்து அரசுகளும் கேட்டு கல்வி அமைப்பில் மாற்றம் கொண்டு வர வேண்டும் என்று மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி வலியுறுத்தியிருக்கிறார். கர்நாடகாவில் நடைபெற்று வரும் சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தப் பணியில் பெங்களூரு நகரில் அதிக அளவிலான வாக்காளர்கள் நீக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. தலைமை தேர்தல் அதிகாரி வெளியிட்ட தகவலின்படி பெங்களூருவில் வாடும் 40,21,000 வாக்காளர்களில் வெறும் 55.39% பேரின் விவரங்கள் மட்டுமே டிஜிட்டலில் பதிவாகியிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போதைய தலைமுறையை விட ஜென்சி மற்றும் ஜென் ஆல்பா தலைமுறையினர் அதிக நேர்மையானவர்கள் என்று RSS தலைவர் மோகன் பகவத் தெரிவித்திருக்கிறார். மும்பையில் நடைபெற்ற இளைஞர் மாநாடு ஒன்றில் கலந்து கொண்டு பேசிய அவர், பிரச்சனைகள் குறித்து இளைஞர்கள் போராட்டம் நடத்துவது அவர்களின் ஜனநாயக உரிமை என்றும் அதற்காக அவர்களை தேச விரோதிகள் என்று முத்திரை குத்தக்கூடாது என்றும் வலியுறுத்தினார். தமிழ்நாடு வேளாண் பட்ஜெட்டுக்கு மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ வரவேற்பு தெரிவித்துள்ளார். தொலைநோக்கு பார்வை மற்றும் வேளாண் வளர்ச்சி திட்டங்கள் நிறைந்த பட்ஜெட் எனவும் மிகுந்த நிதி நெருக்கடியில் உள்ள தமிழ்நாடு அரசு வேளாண் துறை வளர்ச்சிக்காக பல புதிய திட்டங்களை அறிவித்திருப்பது வரவேற்கத்தக்கதாகும் என தெரிவித்துள்ளார். சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் வழங்கப்பட்ட மருந்தால் 2 பேர் உயிரிழந்ததோடு பலருக்கு வாந்தி மற்றும் வயிற்றுப்போக்கு ஏற்பட்டதாக புற்றுநோய் சிகிச்சை பெற்று வரும் நோயாளிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். தருமபுரியைச் சேர்ந்த நோயாளிகள் 1 ஆண்டாக சிகிச்சை பெற்று வந்த நிலையில் நேற்று வழங்கப்பட்ட மருந்துக்கு பிறகு இந்த பாதிப்பு ஏற்பட்டதாக தெரிவித்தனர். பழனி முருகன் கோவில் நில மோசடி தொடர்பாக கைது செய்யப்பட்ட சார் பதிவாளருக்கு திடீர் உடல்நலக்குறைவு ஏற்பட்டதால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள நிலத்தை வெறும் 2 கோடி ரூபாய்க்கு பத்திரப்பதிவு செய்த சார் பதிவாளர் ஜஸ்டின் மணிகண்டன் தலைமறைவாக இருந்த நிலையில் கொடைக்கானலில் வைத்து போலீசார் கைது செய்தனர். கேரள
கேரள மாநிலம் திருச்சூர் அருகே சாலையில் அதிவேகமாக சென்ற தனியார் பேருந்து ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து மற்ற வாகனங்கள் மீது மோதி வீட்டின் சுவற்றில் இடித்து விபத்துக்குள்ளானதில் ஒருவர் உயிரிழந்தார். திருச்சூரில் இருந்து பயணிகளை ஏற்றிக்கொண்டு கோழிக்கோடு நோக்கி சென்ற பேருந்து குன்னங்குளம் அருகே ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து விபத்துக்குள்ளானது. மதுரை அருகே வீட்டில் தனியாக இருந்த பெண்ணின் கழுத்தை சேலையால் இறுக்கி நகைகளை பறிக்க முயன்ற 2 பேரை போலீசார் கைது செய்தனர். புதுப்பட்டியைச் சேர்ந்த இளங்கோவன் வெளிநாட்டில் வேலை செய்து வரும் நிலையில் அவரது மனைவி தனியாக வசித்து வந்திருக்கிறார். நேற்று கலைச்செல்வி கணவரோடு போனில் பேசிக் கொண்டிருந்த போது பரசுராம் மற்றும் ரஞ்சித் ஆகியோர் வீட்டிற்குள் புகுந்து நகைகளை திருட முயன்றனர். தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டையில் புதிதாக திறக்கப்பட்ட பேருந்து நிலையத்தின் முகப்பு தகரங்கள் காற்றில் பறந்து சாலையில் விழுந்தன. இந்த பேருந்து நிலையம் திறக்கப்பட்டு 5 நாட்கள் கூட ஆகாத நிலையில் தார் சாலைகள் பெயர்ந்து வருவதாகவும் கழிப்பறைகள் பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்படவில்லை என கூறப்படுகிறது. தேனி பெரியகுளத்தில் காவலரை தாக்கி தங்கச் செயினை பறித்த 2 சிறுவர்கள் உட்பட 3 பேரை கைது செய்த போலீசார் மேலும் 2 பேரை தேடி வருகின்றனர். கைலாசப்பட்டி காளியம்மன் கோவில் அருகே நள்ளிரவில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த காவலர் சசிகுமாரை மணிபாரதி உள்ளிட்ட 5 பேர் கும்பல் சரமாரியாக தாக்கி செயினையும் பறித்து சென்றது. தென்காசி மாவட்டம் சேந்தமரம் அருகே ஆட்டோ கவிழ்ந்த விபத்தில் ஓட்டுநர் அப்துல் காதர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். கடையநல்லூரில் இருந்து சங்கரன் கோவில் நோக்கி சென்ற ஆட்டோ வீரசிகாமணி நடுவன்குறிச்சி சாலையில் வளைவில் திரும்பிய போது கவிழ்ந்தது. ஆட்டோவில் பயணித்த 3 பெண்கள் லேசான காயங்களுடன் மீட்கப்பட்டனர். விபத்து குறித்து சேந்தமரம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அருகே தனியார் பேருந்து கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 15 மாணவர்கள் காயமடைந்தனர். வெம்பாக்கம் சாலையில் யுரேகா என்ற தனியார் மழலையர் பள்ளி செயல்பட்டு வருகிறது. நேற்று பள்ளி முடிந்து பெற்றோரோடு மாணவர்கள் தனியார் பேருந்தில் சென்று கொண்டிருந்தனர். அப்போது சுமங்கரை கிராமம் அருகே பேருந்து சாலையோர பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. திருப்பூர் அனுப்பர்பாளையத்தில் உள்ள உடற்பயிற்சி கூடத்தில் பெண் ஒருவர் ஐபோனை திருடி செல்லும் சிசிடிவி காட்சி வெளியானது. அனுப்பர்பாளையத்தில் செயல்படும் உடற்பயிற்சி கூடத்தில் ஆண் பெண் என இருவரும் பயிற்சி செய்து வருகின்றனர். இந்த நிலையில் உடற்பயிற்சி செய்ய வந்த இளைஞர் ஒருவர் தனது ஐபோன் 14 ரக செல்போனை அதற்குரிய இடத்தில் வைத்தபோது பெண் ஒருவர் திருடி இருக்கிறார். சென்னை அடுத்த பாடி கொரட்டூர் பிரதான சாலையில் மழைநீர் வடிகால் அமைக்கும் பணிகள் மந்த கதியில் நடைபெறுவதால் விபத்துகள் ஏற்படும் சூழல் உருவாகி இருப்பதாக வாகன ஓட்டிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். அண்மையில் பெய்த மழையின் போது அங்கு மண் மற்றும் சேறு அகற்றப்படாமல் தேங்கியிருந்ததால் விபத்தில் சிக்கி 8க்கும் மேற்பட்டோருக்கு கை கால் முறிவு ஏற்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. விருதுநகர் அருகே பள்ளி மாணவர்களை ஏற்றி சென்ற வேன் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 6 மாணவர்கள் காயமடைந்தனர். தனியார் மற்றும் அரசு உதவி பெறும் பல்வேறு பள்ளிகளில் பயிலும் மாணவ மாணவிகளை ஏற்றிக்கொண்டு சூளக்கரை நோக்கி வேன் சென்றது. மேம்பால பணிகள் நடைபெறும் இடத்தில் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த வேன் பாலத்தின் தடுப்பு சுவரில் மோதி நடு ரோட்டில் கவிழ்ந்தது. கோவை மில் ரோடு பகுதியில் உள்ள தனியார் நிறுவனத்தில் போலி ISI முத்திரையுடன் விற்பனை செய்யப்பட்ட சுமார் 2 லட்சம் ரூபாய் மதிப்பிலான முறுக்கு கம்பிகளை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். இந்திய தர நிர்ணய அமைப்பான BIS கோவை கிளை அதிகாரிகள் போலி ISI தரச்சான்று முத்திரையை தவறாக பயன்படுத்தி விற்பனை செய்யப்பட்டதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் சோதனை செய்தனர். திருவொற்றியூரில் இருந்து ஆந்திர மாநிலம் தடா சூலூர்பேட்டை பகுதிகளுக்கு ரயில் மூலமாக டன் கணக்கில் ரேஷன் அரிசி கடத்தப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. திருவொற்றியூர் ரயில் நிலையத்தில் வீடியோ எடுப்பதைக் கண்டு கடத்தல்காரர்கள் அரிசி மூட்டைகளை பிளாட்பார்மிலேயே விட்டுச் சென்றனர். அதேவேளை தடா ரயில் நிலையத்தில் 100க்கும் மேற்பட்ட ரேஷன் அரிசி மூட்டைகள் இறக்கப்பட்டதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. தருமபுரி மாவட்டம் தொப்பூர் அருகே கிராமப்புற சாலையை துண்டித்து மேம்பால பணி மேற்கொள்வதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மானியத அள்ளி, ஈசர்பட்டி, கம்மப்பட்டி ஆகிய 3 கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சாலை துண்டிப்பால் பேருந்துகள், பள்ளி வாகனங்கள், விவசாய வாகனங்கள் 6 கிலோமீட்டர் தூரம் சுற்றி செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் பொதுமக்கள் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்தனர். சேலம் ஆத்தூர் அருகே வாயு கசிவு ஏற்பட்ட சேகோ ஆலைக்கு அதிகாரிகள் சீல் வைத்தனர். சதாசிவபுரத்தில் உள்ள தனியாருக்கு சொந்தமான சேகோ ஆலையில் சில தினங்களுக்கு முன்பாக மின்கசிவால் தீ விபத்து ஏற்பட்ட போது வாயு கசிவும் ஏற்பட்டதால் 11 பேர் மூச்சுத் திணறல் காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர்.
தென்காசியில் வீட்டில் புதையல் இருப்பதாக கூறி பரிகாரம் செய்வதாக நம்ப வைத்து பெண்ணிடம் 1,54,000 ரூபாய்க்கும் மேலாக மோசடி செய்ததாக இருவரை போலீசார் கைது செய்துள்ளனர். தைக்க தெருவைச் சேர்ந்த பெண்ணிடம் வேல்முருகன், குமார் ஆகிய இருவர் தங்களை மாந்திரீகவாதிகள் என கூறி பணம் பெற்று மோசடி செய்துள்ளனர். நெல்லை மாவட்டம் சேரன் மகாதேவி காவல் நிலையத்தில் புகாரை வாங்க போலீசார் தாமதப்படுத்தியதை கண்டித்து பொதுமக்கள் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். உதயமார்த்தாண்டபுரம் பகுதி கோவில் கொடைவிழாவின் போது அருகில் உள்ள கிராமத்தைச் சேர்ந்த சில இளைஞர்கள் அறிவாருடன் மிரட்டல் விடுத்தது குறித்து புகார் அளிக்க சென்றனர். ஊதியம் பெறவும் பணியில் தொடரவும் ஊராட்சி ஒன்றிய அலுவலக இரவு காவலாளியிடம் 10,000 ரூபாய் லஞ்சம் பெற்றதாக ஈரோட்டில் வட்டார வளர்ச்சி பெண் அலுவலர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். வட்டார வளர்ச்சி அலுவலர் லதாவால் நேரடியாக நியமனம் செய்யப்பட்ட காவலாளி சண்முக சுந்தரத்திடம் மாதந்தோறும் 10,000 லஞ்சம் பெற்று வந்ததாக கூறப்படுகிறது. சென்னை பள்ளிக்கரணை பகுதியில் சாலையோரம் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த காரில் ஓட்டுநர் சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உயிரிழந்தவர் திருக்கோவிலூர் பகுதியைச் சேர்ந்த கார்த்திகேயன் என்பதும் சமீப காலமாக சென்னையில் வாடகை கார் ஓட்டி வந்ததும் தெரிய வந்துள்ளது. மேலும் காரில் மது பாட்டில்கள் இருந்ததால் அவர் மது அருந்தியிருக்கலாம் என்று தெரிய வந்துள்ளது. நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு அருகே குடிநீர் குழாயில் உடைப்பு ஏற்பட்டு தண்ணீர் வீணாகி சாலையில் திடீர் பள்ளம் ஏற்பட்டது. இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த நகராட்சி ஊழியர்கள் குடிநீர் விநியோகத்தை நிறுத்தி பள்ளத்தை சீர் செய்தனர். இதனால் அப்பகுதியில் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்பட்டது. சென்னை குரோம்பேட்டை அஸ்தனாபுரம் பகுதியில் கட்டடத்தின் 2வது மாடியில் இருந்து கீழே விழுந்த பெயிண்டர் தலையில் பலத்த காயமடைந்து உயிரிழந்தார். கோவிலம்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த தமிம் அன்சாரி அஸ்தனாபுரத்தில் உள்ள கட்டடத்தின் 2வது மாடியில் கயிறு கட்டி பெயிண்டிங் வேலை செய்து கொண்டிருந்த போது கயிறு அறுந்து கீழே விழுந்து உயிரிழந்தார். நெல்லை மாவட்டம் வடக்கன்குளம் புதுமை பரலோக அன்னை ஆலயத்தின் ஆண்டு திருவிழா கோலாகலமாக கொடியேற்றத்துடன் தொடங்கியது. 10 நாட்கள் நடைபெறும் திருவிழாவையொட்டி நேற்று திருப்பலிகள் நடைபெற்றன. இதில் திரளான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு வழிபாடு செய்தனர். கோவை காரமடை வடக்குரத வீதியில் பழைய வீட்டில் ஏற்பட்ட தீயை தீயணைப்புத் துறையினர் துரிதமாக செயல்பட்டு அணைத்தனர். மணியம்மாள் வீட்டில் விளக்கேற்றி வைத்துவிட்டு வெளியில் சென்றிருந்த நிலையில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. இதுகுறித்து அக்கம் பக்கத்தினர் போலீசாருக்கும் தீயணைப்புத் துறையினருக்கும் தகவல் அளித்தனர். சென்னை புறநகர் பகுதிகளான தாம்பரம், பெருங்களத்தூர், வண்டலூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் அரை மணி நேரத்துக்கும் மேலாக கனமழை பெய்தது. இதனால் பணி முடிந்து 2 வீலர்களில் திரும்பிய அலுவலர்கள் ஆங்காங்கே வாகனங்களை நிறுத்தி பாதுகாப்பான இடங்களில் தஞ்சமடைந்தனர். அதே சமயம் 3 நாட்களாக பெய்த தொடர் மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ந்த சூழல் நிலவுகிறது. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே மேலாளத்தூர் ரயில்வே தரைப்பாலத்தில் கனமழையால் மழைநீர் குளம்போடு தேங்கியது. இதனால் இருசக்கர வாகன ஓட்டிகள், ஆட்டோ மற்றும் கார் ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாகினர். மழைக்காலங்களில் தொடர்ந்து ஏற்படும் இந்த பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என வாகன ஓட்டிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கடலூர் மாவட்டம் கீழ் வளையமாதேவி கிராமத்தில் சுமார் 40 ஆண்டுகளாக மின்சார வசதி இல்லை என கிராம மக்கள் குற்றம் சாட்டிய நிலையில் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என வட்டாட்சியர் உறுதியளித்தார். இந்த கிராமத்தில் 37 குடும்பத்தினர் வசித்து வந்த நிலையில் மின் வசதி உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை அதிகாரிகள் ஏற்படுத்தி தரவில்லை என கூறப்படுகிறது. செங்கல்பட்டு மாவட்டம் கூடுவாஞ்சேரி அருகே 11 வயது சிறுமியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதாக 43 வயதான நபரை போலீசார் கைது செய்தனர். மகாதேவன் என்பவர் ஐஸ்கிரீம் வாங்கி தருவதாக கூறி சிறுமிக்கு தொல்லை கொடுத்ததாக புகார் அளிக்கப்பட்டது. கிளாம்பாக்கம் அனைத்து மகளிர் போலீசார் போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே ஏப்புத்தூர் ஜிஎஸ்டி சாலையில் ஓட்டுநரின் தூக்க கலக்கத்தால் டாடா ஏஸ் வாகனம் முன்னால் சென்ற ஆட்டோ மீது மோதியது. இதில் ஆட்டோ கவிழ்ந்து ஓட்டுநர் உட்பட 4 பேர் படுகாயமடைந்தனர். காயமடைந்தவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் எலவனாசூர் கோட்டை போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர்.
திருவண்ணாமலை மாவட்டம் செங்கத்தில் ஆசிரியர்களின் தொந்தரவால் அதிக அளவில் பிபி மாத்திரைகளை சாப்பிட்டு தற்கொலைக்கு முயன்ற 3 மாணவிகள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மேல் செங்கத்தில் உள்ள அரசு பெண்கள் பள்ளியில் பயின்ற 3 மாணவிகள் ஒழுங்கீன நடவடிக்கையில் ஈடுபட்டதாக ஆசிரியர்கள் தனி அறையில் வைத்து தாக்கியதாக கூறப்படுகிறது. இதனால் மனமுடைந்த மாணவிகள் பிபி மாத்திரைகளை உட்கொண்டதில் மயங்கி விழுந்தனர். 3 மாணவிகளில் ஒருவரின் உடல்நிலை கவலைக்கிடமாக இருப்பதால் மேல் சிகிச்சைக்காக திருவண்ணாமலை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். கூடலூர் கேரளா நெடுஞ்சாலையில் உலா வந்த யானையால் பரபரப்பு ஏற்பட்டது. பள்ளிப்படை பகுதியில் உலா வந்த யானையால் போக்குவரத்து பாதிக்கப்பட்ட நிலையில் அப்பகுதியில் சத்தம் எழுப்பி யானையை தேயிலை தோட்டத்திற்குள் விரட்டினர். எனினும் யானை இந்த பகுதியிலேயே தொடர்ந்து உலா வருவதால் அடர் வனத்துக்குள் விரட்ட வனத்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். நாமக்கல் அருகே 5 ஏக்கர் விவசாய நிலத்தை மோசடியாக கிரயம் செய்த சிலர் தன்னை மிரட்டியதாக பாதிக்கப்பட்டவர் எஸ்பியிடம் புகார் அளித்தார். பச்சுடையாம்பாளையத்தைச் சேர்ந்த செங்கோட்டையன் தனது 5 ஏக்கர் விவசாய நிலத்தை முத்து என்பவரிடம் அடமானமாக பத்திரம் எழுதி கொடுத்த நிலையில் இவர்களுக்கிடையே பிரச்சனை ஏற்படவே மத்தியஸ்தம் செய்ய வந்த வருண் நிலத்தை கிரயம் செய்து அபகரித்ததாக கூறப்படுகிறது. சேலம் மேட்டூர் அருகே மின்சாரம் தாக்கி உயிரிழந்த பெயிண்டர் குடும்பத்திற்கு நிவாரணம் கோரி உறவினர்கள் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். கொடத்தூர் அண்ணா நகரைச் சேர்ந்த சிவகுமார் அதே பகுதியைச் சேர்ந்த சங்கர் வீட்டில் பெயிண்டிங் வேலை செய்தபோது தாழ்வாக சென்ற மின்கம்பியில் உரசியதில் மின்சாரம் பாய்ந்து உயிரிழந்தார். நெல்லை மாவட்டம் எட்டாம்குளம் பகுதியில் சுமார் 200 ஏக்கரில் சாகுபடி செய்யப்பட்டிருந்த சின்ன வெங்காயம் உள்ளிட்ட பயிர்களை சாம்பல் பூச்சி தாக்கியது. இதனால் வேதனை அடைந்த விவசாயிகள் அதிகாரிகள் நேரில் ஆய்வு செய்து உரிய இழப்பீடு வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். விருதுநகர் அருகே கஞ்சா போதை கும்பலை தட்டி கேட்ட இளைஞரை 2 பேர் கத்தியால் குத்தி கொன்றனர். காமராஜர் நகர் நூலகத் தெருவைச் சேர்ந்த முத்துமாரியின் வீட்டருகே சிலர் கஞ்சா போதையில் இருந்துள்ளனர். இதனால் முத்துமாரியும் அவரது உறவினர் மணிசெல்வாவும் காவல் நிலையத்தில் புகார் அளித்த நிலையில் அந்த கும்பலை சேர்ந்த ஈஸ்வரன் மற்றும் மாணிக்கம் ஆகியோர் மணிசெல்வாவை குத்தி கொன்றனர். கன்னியாகுமரி மாவட்டம் மஞ்சாலமூட்டில் சாலையோரம் பொதுமக்களுக்கு இடையூறாக இருக்கும் டாஸ்மாக் கடையை அகற்ற கோரி அப்பகுதி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மதுப்பிரியர்கள் சாலையோரம் இருந்து மது அருந்துவதால் பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுவதாகவும் கடையை அகற்ற கோரி மாவட்ட நிர்வாகத்திடம் மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என புகார் தெரிவித்துள்ளனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே மர்ம நபர் ஒருவர் உணவகத்தில் உணவு வாங்குவது போல் குளிர்சாதன பெட்டிக்கு மேல் வைத்திருந்த செல்போனை திருடிச் செல்லும் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. மஞ்சப்புத்தூர் கிராமத்தில் உள்ள உணவகத்திற்கு வந்த மர்ம நபர் பார்சல் வாங்குவது போல் நடித்து உரிமையாளரின் போனை திருடியுள்ளார். திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரம் ரயில் நிலைய வளாகத்தில் சுற்றித் திரியும் கரடியால் அப்பகுதி மக்கள் அச்சம் அடைந்துள்ளனர். பொதுமக்களின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு கரடியை கூண்டு வைத்து பிடிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஒடிசாவிலிருந்து ரயில் மூலம் சென்னைக்கு கடத்தி வரப்பட்ட 12 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்த மதுவிலக்கு அமலாக்க பிரிவு போலீசார் 3 பேரை கைது செய்தனர். செங்குன்றம் சோதனைச் சாவடியில் மதுவிலக்கு அமலாக்க பிரிவினர் நடத்திய சோதனையில் சந்தேகத்தின் பேரில் 3 பேரை பிடித்து சோதனையிட்ட போது பைகளில் கஞ்சா இருப்பது உறுதியானது. கோலாலம்பூரில் இருந்து கொச்சி நோக்கி வந்த விமானத்தின் எமர்ஜென்சி கதவை திறக்க முயன்ற கேரளாவைச் சேர்ந்த பயணியை போலீசார் கைது செய்தனர். பாலக்காடு மாவட்டத்தைச் சேர்ந்த சம்சீர் என்ற இளைஞர் அந்த விமானத்தில் பயணித்துக் கொண்டிருந்த போது திடீரென எமர்ஜென்சி கதவை திறக்க முயன்றிருக்கிறார். இதனை கண்ட சக பயணிகள் உடனடியாக விமான அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்தனர். யுபிஐ மற்றும் பிற டிஜிட்டல் பண பரிவர்த்தனைகளுக்கு கட்டணம் விதிக்க வழிவகுக்கும் மசோதா மக்களவையில் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இந்த மசோதாவுக்கு எதிர்க்கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்து கடும் அமளியில் ஈடுபட்டதால் விவாதமின்றி நிறைவேறியுள்ளது. பிரதமர் மோடியின் வெளிநாட்டு பயணங்களுக்கான செலவு 5 மடங்காக உயர்ந்துள்ளதாக மத்திய வெளியுறவு அமைச்சகம் தகவல் தெரிவித்துள்ளது. கடந்த 2021ஆம் ஆண்டு 36 கோடி ரூபாய் செலவிடப்பட்ட நிலையில் கடந்த ஆண்டு 180 கோடி ரூபாய் செலவிடப்பட்டுள்ளதாக மாநிலங்களவையில் கூறப்பட்டுள்ளது. தேர்தல் அரசியலில் ஈடுபடுவதற்கு பதிலாக மக்கள் பிரச்சனைகளுக்காக போராடும் இயக்கமாக செயல்பட உள்ளதாக கரப்பான்பூச்சி ஜனதா கட்சி அறிவித்துள்ளது. மேலும் மக்களின் அடிப்படை பிரச்சனைகளை நேரில் அறிய நாடு தழுவிய விழிப்புணர்வு பிரச்சாரத்தை மேற்கொள்ளவும் திட்டமிட்டுள்ளதாக சிஜேபி கட்சி தெரிவித்துள்ளது.
மாநிலத்தில் கேபிஎஸ்சி தேர்வில் முறைகேடு நடந்துள்ளதாக கூறி திருவனந்தபுரத்தில் உள்ள தலைமைச் செயலகத்தை முற்றுகையிட முயன்ற பாஜக இளைஞர் அணியினரை தண்ணீரை பீச்சு அடித்து போலீசார் விரட்டி அடித்தனர். தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்ட பாஜகவினரை போலீசார் வலுக்கட்டாயமாக கைது செய்தனர். பாகிஸ்தானில் செயல்படும் வெளிநாட்டு ஊடக நிறுவனங்களுக்கு அரசு புதிய கட்டுப்பாடுகளை விதித்திருக்கிறது. இதன்படி வெளிநாட்டு ஊடகங்களில் பணியாற்றும் பாகிஸ்தான் செய்தியாளர்கள், உதவியாளர்கள் உள்ளிட்டோர் இஸ்லாமாபாத், லாகூர், கராச்சி நகரங்களுக்கு வெளியே சென்று செய்தி சேகரிக்க அரசின் அனுமதி பெற வேண்டும். மேலும் அவர்கள் அரசிடம் பதிவு செய்யவும் கட்டாயப்படுத்தப்பட்டுள்ளனர். ஈரான் மற்றும் ஓமன் நாடுகள் ஹோர்முஸ் நீரிணை வழியாக கப்பல்கள் செல்லும் விவகாரத்தில் புதிய ஒப்பந்த கட்டமைப்பை உருவாக்கியுள்ளதாக ஈரான் தெரிவித்துள்ளது. இந்த ஒப்பந்தத்தின் கீழ் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுடன் தொடர்புடைய கப்பல்கள், மேலும் ஈரானுக்கு சேதம் ஏற்படுத்தியதாக கருதப்படும் நாடுகளின் கப்பல்களுக்கு அனுமதி மறுக்கப்படும் என கூறப்பட்டுள்ளது. ஈரானின் மின் உற்பத்தி நிலையங்களை அமெரிக்கா தாக்கினால் வளைகுடா நாடுகள் முழுவதும் மின்தடையை ஏற்படுத்தும் வகையில் பதிலடி கொடுப்போம் என ஈரான் எச்சரித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அமெரிக்க அதிபர் டிரம்ப் ஈரான் மீது மிகப்பெரிய தாக்குதல் நடத்துவது குறித்து எச்சரித்த நிலையில் சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு அமீரகம், கத்தார் ஆகிய நாடுகளின் வேண்டுகோளுக்கு பிறகு அந்த முடிவு கைவிடப்பட்டுள்ளது. ஏமனின் மத்திய பகுதியில் உள்ள மாரிப் மற்றும் ஹத்ரமவுத் மாகாணங்களில் அமைந்துள்ள அரசு ராணுவ முகாம்கள் மீது ஹவுத்தி கிளர்ச்சியாளர்கள் ஏவுகணை மற்றும் ட்ரோன்கள் மூலம் தாக்குதல் நடத்தியதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த தாக்குதலில் குறைந்தது 30 அரசு ராணுவ வீரர்கள் உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. அமெரிக்க ராணுவத்தின் முக்கிய ஆயுத கையிருப்பு எதிர்பார்த்த அளவை விட குறைந்திருப்பதாக தெரியவந்ததை அடுத்து அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பாதுகாப்புத்துறை அமைச்சர் பீட் ஹெக்ஸத்திடம் அதிருப்தி தெரிவித்ததாக தகவல் வெளியாக இருக்கிறது. ஈரான் விவகாரத்தில் அமெரிக்காவின் ராணுவ நடவடிக்கைகளை பாதிக்கும் அளவுக்கு ஏவுகணைகள் பற்றாக்குறை ஏற்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. இலங்கைக்கு எதிரான தொடரின் போது வெளியில் இருந்து கேட்கப்படும் அனைத்து கேள்விகளுக்கும் இந்திய அணியிடம் பதில் இருக்கும் என அணியின் தலைமை பயிற்சியாளர் கௌதம் கம்பீர் தெரிவித்திருக்கிறார். இதுகுறித்து பேசிய அவர், தங்களுக்கு முன்பாக என்ன சவால் இருக்கிறது என்பது தெரியும் எனவும், எதற்காக விளையாடுகிறோம் என்பது தங்களுக்கே தெரியும் எனவும் தெரிவித்திருக்கிறார். இந்திய அணியின் முன்னாள் கேப்டன் கபில் தேவின் சாதனையை ஆஸ்திரேலிய அணியின் வேகப்பந்து வீச்சாளர் மிச்சல் ஸ்டார்க் முறியடிக்க உள்ளார். கபில் தேவ் டெஸ்ட் போட்டிகளில் இதுவரை 434 விக்கெட்டுகளை வீழ்த்தியிருக்கிறார். மிச்சல் ஸ்டார்க் 433 விக்கெட்டுகளை கைப்பற்றியிருக்கிறார். இந்த சூழலில் வங்கதேசத்திற்கு எதிரான தொடரில் மிச்சல் ஸ்டார்க் 2 விக்கெட்டுகளை கைப்பற்றினார் கபில் தேவின் சாதனையை முறியடிப்பார். மகளிர் ஆசிய கோப்பை T20 கிரிக்கெட் தொடரில் பரம எதிரிகளான இந்தியா, பாகிஸ்தான் மோதும் போட்டி செப்டம்பர் 5ஆம் தேதி நடைபெறவுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆசிய கோப்பை போட்டிகள் ஆகஸ்ட் 28ஆம் தேதி தொடங்கி செப்டம்பர் 13ஆம் தேதி வரை துபாயில் நடைபெறவுள்ளன. இந்த தொடரில் ஹர்மன்பிரீத் கவுர் தலைமையிலான இந்திய அணி பங்கேற்கிறது. உலகக்கோப்பை போட்டிக்கான தகுதி சுற்று போட்டிகளை பிப்ரவரி 22 முதல் மார்ச் 23ஆம் தேதி வரை நடத்த ICC திட்டமிட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதே சமயம் போட்டி நடைபெறும் இடங்களை முடிவு செய்யவில்லை. தகுதி சுற்றில் அயர்லாந்து, வெஸ்ட் இண்டீஸ் உள்ளிட்ட 10 அணிகள் விளையாடுகின்றன. இந்த போட்டியில் மொத்தம் 14 நாடுகள் பங்கேற்கின்றன. நடிகர் அஜித்குமார் நடிக்கும் டேர்டெவில் திரைப்படத்தின் படப்பிடிப்பு இந்த மாத இறுதியில் தொடங்கும் என தகவல் வெளியாகியுள்ளது. தற்போது துபாயில் உள்ள அஜித் சில நாட்கள் கால் பயிற்சிக்கு பிறகு படப்பிடிப்பில் இணைவார் என கூறப்படுகிறது. இயக்குனர் ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் நடிகையும் அஜித் மனைவியுமான ஷாலினி இந்த படத்தை தயாரிக்க உள்ளார். அனிருத் இசையமைக்கிறார். சென்னை டி நகரில் கட்டப்பட்டு வரும் தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் புதிய கட்டடத்தை முதலமைச்சர் விஜய் தான் திறந்து வைப்பார் என நடிகர் சங்க பொதுச் செயலாளர் விஷால் தெரிவித்திருக்கிறார். இதுகுறித்து பேசிய அவர், இந்த வரலாற்று சிறப்புமிக்க கட்டடத்தை விஜய் தான் திறக்கப் போவதாக தாம் அவரிடம் முன்னரே கூறியதாகவும் தெரிவித்திருக்கிறார். நடிகர் நானி நடித்துள்ள த பாரடைஸ் திரைப்படத்தில் டீசர் வெளியாகி நல்ல வரவேற்பை பெற்றிருக்கிறது. ஸ்ரீகாந்த் வடேலா இயக்கத்தில் நானி, சோனாலி குல்கர்னி, மோகன் பாபு ஆகியோர் முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்துள்ளனர். பேன் இண்டியா படமாக உருவாகியிருக்கும் தி பாரடைஸ் செப்டம்பர் 24ஆம் தேதி திரையரங்குகளில் வெளியாக உள்ளது.
முதலமைச்சர் விஜய் அவரது மனைவி சங்கீதா இடையேயான விவாகரத்து வழக்கு செங்கல்பட்டு குடும்ப நல நீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வருகிறது. இருவருக்கும் இடையேயான கருத்து வேறுபாடு காரணமாக சங்கீதா விவாகரத்து கேட்டு வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கு கடந்த ஜூன் 15ஆம் தேதி விசாரணைக்கு வந்தபோது இருவரையும் சமரச மையத்துக்குத்தான் அனுப்ப வேண்டும் என நீதிபதி கூறினார். நயன்தாரா கவின் நடித்துள்ள ஹாய் திரைப்படத்தின் வெளியீட்டு தேதி தள்ளிப்போவதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த படம் வரும் 14ஆம் தேதி வெளியாகும் என படக்குழு அறிவித்திருந்த நிலையில் அதே தேதியில் விஷாலின் மகுடம் மற்றும் சூர்யாவின் விஸ்வநாத் அன்சன்ஸ் ஆகிய திரைப்படங்கள் வெளியாக உள்ளன. எனவே புதிய வெளியீட்டு தேதியை இறுதி செய்ய படக்குழு ஆலோசித்து வருகிறது. ஆடி கார்த்திகை ஒட்டி பழனி முருகன் கோவிலில் தங்கரத புறப்பாடு மற்றும் திருவிளக்கு பூஜை வெகு விமரிசையாக நடைபெற்றது. சின்ன குமரர் தங்க மயில் வாகனத்தில் எழுந்தருளி மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட தங்க ரதத்தில் வீற்றிருந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தார். இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என பக்தி முழக்கமிட்டு சுவாமி தரிசனம் செய்தனர். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகே வெள்ளிக்குறிச்சி முருகன் கோயிலில் ஆடி கிருத்திகையை முன்னிட்டு சிறப்பு அபிஷேகம் மற்றும் பூஜைகள் நடைபெற்றன. வள்ளி தெய்வானையோடு எழுந்தருளிய முருகப்பெருமானுக்கு பால், பன்னீர், சந்தனம் உட்பட 18 வகையான பொருட்களால் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து 751 திருவிளக்கு பூஜை நடத்தப்பட்டது. ஆடி கிருத்தியை ஒட்டி தங்கமயில் வாகனத்தில் வீதி உலா வந்த சுவாமிமலை முருகனை திரளான பக்தர்கள் தரிசனம் செய்தனர். கும்பகோணம் அருகேயுள்ள சுவாமிமலையில் இரவு நேத்தர புஷ்கரணியில் அழகிய வண்ண மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட தெப்பத்தில் சிறப்பு மலர் அலங்காரத்தில் முருகப்பெருமான் எழுந்தருள மகா தீபாராதனை நடைபெற்றது. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி முருகன் கோவிலில் ஆடிக்கிருத்திகை முதலாம் நாள் தெப்பத் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. மலைக்கோவிலில் இருந்து உற்சவர் முருகப்பெருமான் வள்ளி தெய்வானையோடு புறப்பட்டு மலையடிவாரத்தில் உள்ள சரவண பொய்கை திருக்குளத்தில் அமைக்கப்பட்டிருந்த சிறப்பு தெப்பத்தில் எழுந்தருளி வலம் வந்தார். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே பச்சைக்குப்பம் மயிலாடு மலை மற்றும் கைலாசகிரி மலைமுருகன் கோவிலில் ஆடிக்கிருத்தியை ஒட்டி ஆயிரக்கணக்கான பக்தர்கள் 780 படிக்கட்டுகள் ஏறி முருகப்பெருமானை வழிபட்டனர். பால், பன்னீர், புஷ்பம் உள்ளிட்ட பல்வேறு வகையான காவடிகள் எடுத்து பக்தர்கள் நேர்த்திக்கடன் செலுத்தினர். நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் அருகே மேற்கு தொடர்ச்சி மலையில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற காரையாறு சொரிமுத்து ஐயனார் கோயிலில் வரும் 12ஆம் தேதி ஆடி அமாவாசை திருவிழா நடைபெற உள்ளது. இதனையொட்டி லட்சக்கணக்கான பக்தர்கள் வருகை தருவார்கள் என எதிர்பார்க்கப்படும் நிலையில் 1500 குடில்கள் மற்றும் 180 பயோ கழிவறைகள் அமைக்கும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. தூத்துக்குடி மாவட்டம் காமநாயக்கன்பட்டி புனித பரலோக மாதா திருத்தல பேராலயத்தின் விண்ணேற்பு பெருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதனைத் தொடர்ந்து 10 நாட்கள் பல்வேறு ஆன்மீக நிகழ்வுகள் மற்றும் சிறப்பு திருப்பணிகள் நடைபெறும் என கூறப்படுகிறது. கடலூர் மாவட்டம் பண்ருட்டி அடுத்த பணிக்கன்குப்பம் புனித விண்ணேற்பு அன்னை ஆலயத்தில் ஆண்டு பெருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. மின் விளக்குகளால் அலங்காரம் செய்யப்பட்ட தேர்பவனியில் திரளான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு வழிபாடு செய்தனர். தஞ்சை மாவட்டம் கும்பகோணத்தில் நூற்றாண்டு பழமையும் பெருமையும் கொண்ட தூய அலங்கார அன்னை பேராலயத்தின் ஆண்டு பெருவிழா கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்கியது. ஊர்வலமாக கொண்டுவரப்பட்ட புனித கொடி சிறப்பு வழிபாட்டுக்கு பிறகு ஏற்றப்பட்டது. இந்த திருப்பலியில் ஆயிரக்கணக்கான கிறிஸ்தவர்கள் பங்கேற்று பிரார்த்தனை செய்தனர். கன்னியாகுமரி மாவட்டத்தின் பிரசித்தி பெற்ற சுசீந்திரம் தானுமாலையன் சுவாமி கோவிலில் ஆடி கிருத்திகையை முன்னிட்டு 1008 திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. இந்த நிகழ்வில் பெண்கள் உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு திருவிளக்கை ஏற்றி வழிபட்டனர். சென்னை திருவொற்றியூர் ஸ்ரீ ஆதிபுரீஸ்வரர் தியாகராஜ சுவாமி வடிவுடையம்மன் திருக்கோவிலில் ஆடி கிருத்திகையை முன்னிட்டு மாட வீதிகளில் திருவீதி உலா நடைபெற்றது. இந்த விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அரோகரா முழக்கங்களை எழுப்பி சாமி தரிசனம் செய்தனர்.